வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா குண்டுமணி பாருங்கள். குண்டுமணின்னு சொல்லுவாங்க. அந்த செடி தான் நம்ம வச்சுருக்கோம் வீட்டில். பாருங்கள், இது வந்து வீட்டில் கீழே தென்னைகளுக்கு உரம் மண் அடிக்க சொன்னேன். அந்த இதில் வந்து தானாக முளைச்சது. இந்த குண்டுமணி செடி முளைச்சிருக்கிற இடத்துல தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. தண்ணி இருக்கிற இடத்துல தான் அது வளருமா. அது பூமியில் தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஈசானியத்தில் தானாக முளைச்சி வந்தது. இப்போ அதை மாடி தோட்டத்தில் இந்த செடியை பிடிங்கி வச்சு இப்போ வளர்க்குறேன். இது விதை போட்டாவே வளர்ந்துடும். பாருங்கள், வீட்டுகளில் ஒரு குண்டுமணி தங்கமாவது வச்சுருக்கியான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தங்கத்தை எடை போடுவாங்க. இந்த இப்படி குண்டுமணிங்கிறது தான் மிகச்சிறிய எடை. இப்படி குண்டுமணி தங்கமாவது வச்சுருக்கியான்னு கேட்பாங்க. பாருங்கள், அழகாக இதை பிள்ளையார் செய்யும்போது பிள்ளையாருக்கு இந்த கண்ணாக வைப்பாங்க. பாருங்கள், சிவப்பும் கருப்புமா இருக்குது, டபுள் கலராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்கும். இது பிள்ளையாருக்கு கண்ணாக யூஸ் பண்ணுவாங்க. இது செல்வத்தை ஈர்க்கும் செடியாகும். இந்த குண்டுமணியை ஒரு 108 கணக்கில் பூஜை ரூமில் வச்சோம்னா பணம் நல்லா பெருகும்னு சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், இதான் குண்டுமணி இலை. இந்த குண்டுமணி செடியோட இலையை அரைச்சி குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்டா குழந்தை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கற்பத்தை தரக்கூடிய ஒரு மூலிகையாகவும் பயன்படுது இந்த குண்டுமணி. பாருங்கள், இது பொடி பொடி இலையாக இருக்கும், வாகை இலை மாதிரி. இதுதான் குண்டுமணி செடி. இது கொடி மாதிரி படரும். பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அப்படி இந்த காய் காய்ச்சி அப்படியே வெடிச்சிரும். ஒவ்வொன்றிலையும் 6 காய் இருக்கும், 5 காய் இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் குண்டுமணி. இந்த பாருங்கள், ஏற்கனவே பறித்து வச்சுருக்கேன். அப்படி இவ்வளோ குண்டுமணி கிடச்சிருக்கு. இந்த இன்னும் காய் கொத்து கொத்தாக இருக்குது. இந்த காய்களை பறிப்போம் வாங்க. பாருங்கள், இப்படி பறித்து நம்ம இந்த விதையை எடுத்து பூஜை ரூமில் வைக்கலாம். மூலிகையாகவும் பயன்படுது, பணத்தை ஈர்க்கக்கூடிய விதையாகவும் இது இருக்குது. ஆனால் இந்த குண்டுமணி விதை விஷத்தன்மை உள்ளது. குழந்தைகள்லாம் வாயில் போடாமல் பார்த்துக்கணும். இது பாய்சன். அதனால் குழந்தைங்க கையில் எட்டாத அளவுக்கு நம்ம வச்சுக்கிடணும். பாருங்கள், இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. ஏற்கனவே விதை எடுத்திருக்கோம். இப்போ இதுவும் ஒரு 108 தேரும்னு நினைக்கேன். இதை பூஜை ரூமில் வச்சுக்கலாம். அப்படி பேர்பட்ட குண்டுமணியை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.